ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 1:4 கூட வாசிக்க கேட்போம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. பாருங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்ததுதான். ஆமென். பாருங்க, அப்போ ஆண்டவருக்குள்ள அந்த ஜீவன் தான் கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த ஜீவன் எப்படி இருக்கா? ஒளியா இருக்கிறது, பிரகாசிக்கிறதா இருக்கிறது. ஒரு காலத்தில் நம்ம இருளில் தானே இருந்தோம், அந்த காலத்தில் இருந்தோம் அல்லவா? பாவத்தில், சாபத்தில், அக்கிரமத்தில் இருந்தோம் அல்லவா? பாருங்க, இருளில் இருந்த நம்மை பிரகாசிக்கும்படிக்கு செய்து அவருக்குள்ள அந்த ஜீவன் ஆகிய அந்த ஒளியை நமக்குள்ள வைத்து இன்னைக்கு நம்மளை உலகத்தில் வெளிச்சமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் அல்லவா? எத்தனை பெரிய பாக்கியம். ஆமென். இது எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது யோவான் எழுதின சுவிசேஷம் 14:6 வாசிப்பீங்கன்னா இயேசு அழகா சொல்வார். வாசிக்க கேட்போம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பாருங்களேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அவர் தான் நம்மளுக்கு உயிராக இருக்கிறார். ஜீவன் என்னது? உயிர். நம்முடைய வாழ்க்கை இதோடு உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையோடு முடிந்து போகிறது இல்லை. நமக்கு இதுக்கு பிறகு ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை இருக்குது, நித்திய ஜீவன் இருக்குது. அதான் சொல்கிறார்ல, நான் பிதாவிடத்தில் வரான், பிதாவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, 1000 வருஷம். ஆமென். இயேசுவோடு கூட வாழ்கிற வாழ்க்கை, அதுதான் பரலோக ராஜ்யம். அதனால தான் ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டு போனார், நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்னு. அப்போ அந்த வாசஸ்தலத்தை சுதந்திரிக்கணும்னா நமக்குள்ள அவருடைய ஜீவன் வேணும். ஹல்லேலூயா. அப்போ ஜீவனை பெற்றுக்கொண்டு இப்போ உலகத்தை அந்த ஜீவன் எனக்கு எப்படி வெளிப்படுகுதுன்னா ஒரு ஒளியாய், ஹல்லேலூயா, வெளிச்சமாய். பிள்ளைகள், அதனால தான் நீங்களே நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று எபேசியரில் நம்ம வாசிப்போம். இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய ஜீவனை நமக்கு ஒளியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் இருளின் பிள்ளைகள் இல்லை, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க. நானே ஜீவனமாக இருக்கேன்னு சொன்ன கர்த்தர் நமக்குள்ள அந்த ஜீவனை வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படிக்கு. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 1:5 இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமென். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, அந்த இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, ஆமென், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லையாம். தேவப்பிள்ளையில, இருளிலே இருந்தோம். நான் சொன்ன ஏற்கனவே, இருள் எதை குறிக்கிறது? பாவத்தை, சாபத்தை, அக்கிரமத்தை. ஆமென். ஒரு பிசாசுடைய கிரியைகளை குறிக்கிறது அல்லவா? ஒரு காலத்தில் அந்த ஜீவன் இல்லாத போது எங்கே இருந்தோம்? இருளில் இருந்தோம். அழகாக சொல்லப்படி இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவ பிள்ளைகளே, எப்பொழுது அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளே வந்ததோ, அந்த ஜீவன் ஒளியாக இருந்ததோ, அந்த ஒளி நமக்குள்ளே பிரகாசிக்க ஆரம்பித்து வெளிச்சமாய் வெளியில் பிரகாசிக்கும் போது தேவ பிள்ளைகளே, நம்ம ஒரு நாள் பாவத்துக்கும், சாபத்துக்கும், அடிமைத்தனத்துக்கும், இருளின் கிரியைகளுக்கும் நம்ம அடிமைப்படவே முடியாது. இருளானது அதை பற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் உங்களை என்னைய வெளிச்சத்தின் பிள்ளையை வைத்திருக்கிறார். அதே யோவான் சுவிசேஷம் 1:9 இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென். நீங்கள் நானும் பிரகாசிக்கும்படியாக தான் அந்த ஒளியாக இயேசு உலகத்துக்கு வந்தார். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, மெய்யான ஒளி. அந்த ஒளி நமக்குள்ளே இருக்கிறவர்களும் இருளுங்களை பற்ற முடியாது. நீங்களும் இருளில் இருக்க மாட்டீங்க. நீங்கள் இருளுக்குரியவர்கள் இல்லை, நீங்கள் வெளிச்சத்துக்குரியவர். கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு ஒளியாக இருக்கிறாரு. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறீங்க. தைரியமாக போங்க. அவர்களை அற்புதமாக அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நடத்துவார்.
கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். மெய்யான ஒளி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜீவனை எங்களுக்கு ஒளியாய் நீ தந்திருக்கிறீர், ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே அந்த ஜீவனை பெற்ற நாங்கள் நித்திய ஜீவனை அடைவதற்கு எங்களை ஒவ்வொரு நாள் தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும், தெய்வீக பாதுகாப்பாக ஒப்படுகிறோம். ஒரு நாள் இருள் எங்களை பற்றாதபடி பாதுகாத்துக்கிறோம். கிருபை ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.